காமன் சென்ஸு தானே. துப்புரவு தொழிலாளிங்க போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இன்றைக்கி நைட்டு கோர்ட் ஆர்டர் போட்டுருச்சு. இன்றைக்கி நைட்டு அவங்கள அப்புறப்படுத்த போகிறாங்க. இந்த நேரத்தில் நம்ம போய் கூலி படம் பார்த்தோம்னா இது எப்படிப்பட்ட தாக்கத்தை மக்களிடம் ஏற்படுத்தும்ன்றது ஒரு முதலமைச்சருக்கு குறைந்தபட்ச அறிவு வேண்டுமா வேண்டாமா? இப்போ போகிறாருன்னா ஒரு வேறு உலகத்தில் இருக்கார், தெரியுதா? நினச்சிட்டு போட்டோம், தப்புன்னே தெரியல. இதில் என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு அவர்கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க, இவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் இன்றைக்கி நைட்டு பண்ணுறோன்றதை சொல்லியிருக்க மாட்டாங்க அவர்கிட்ட. இது பேரனுக்காக, பேரனோட அடுத்த படத்தை டைரக்ட் பண்ண போகிற மாதிரி செல்வராஜ் பாராட்டி நம்ம இன்றைக்கி பேசணுன்றதுக்காக போய் எங்கே போய் படம் பார்க்குறீங்க? ஒரு இயல்பாக எவனாவது அந்த அந்த வீட்டில் ஏதி தேட்டர்னு கேட்பான்றது கூட உங்களுக்கு தோணலை தானே? நம்மள மாதிரி என்ன டிவியில் படம் போட்டு பார்க்க போகிறீங்க? அது உள்ள தேட்டர் இருக்குது. எவ்வளோ சீட்ஸு சார்? மினிமம் சீட்ஸ். இந்த ப்ரிவியூ ஷோக்கு போனீங்கல்ல, இந்த பேட் கேர்ள் போனோம்ல, எவ்வளோ பெருசு இருந்துச்சு? 10 பேர் உட்கார மாதிரி இருந்துச்சுல்ல, அது மாதிரி ஒரு தேட்டர் எவ்வளோ நேரம் ஆகும்? நம்ம கூட ஏற்பாடு பண்ணிக்கலாம். அவங்க அரசியலில் இருக்காங்க அப்படின்றதுக்காக அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையோ இல்லை ஒரு என்டர்டெயின்மெண்ட்டோ இருக்கக்கூடாதுன்னு நம்ம எப்படி சார் சொல்ல முடியும்? அது என்டர்டெயின்மெண்ட்டை தான் முழு நேர வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்டர்டெயின்மெண்ட்டில் தான் இவர்களுக்கு ஆர்வமும் கவனமும் இருக்கிறதுன்றதான் இவங்க மேலே இருக்கக்கூடிய சிக்கல்.